ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பூக்கட்டை கற்றுக் கொடுக்குறேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு டீனேஜ் பசங்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது 9th to 10th அல்லது 11th to 12th போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு வீடியோவாக அது இருக்குன்னு நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்மலாம் நானும் என் ஃப்ரெண்டும் டிகிரி முடித்து இது கையோடு மேரேஜ் பண்ணியாச்சு. அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண உடனே மேரேஜுன்னு போனதுனால அந்த இன்டர்வியூன்னு ஒன்று அட்டன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸே லைஃப்பில் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலேஜு இப்போ தான் எங்களுக்கு எவ்வளோங்கிறது தெரியுது. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டோட பையன் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காப்புல. அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th சரி 12th சரி எபோவ் 70% எடுத்திருக்காப்புல ஓவராலாக. பட் மேக்ஸில் 56 58 எடுத்திருக்கிறாப்புல 10th + 2ல். அது அப்போ நானும் நினச்சது என்னென்னா, சரி எனக்கு இப்போ அடிப்படை தானே தெரியும். 10th மார்க் 11th குரூப் எடுக்கிறதுக்கும் 12th மார்க் டிகிரிக்காகவும் தான் தேவைப்படும்னு நினச்சிட்டு அதான் ஓவராலாக 70% எபோவ் இருக்கே அப்படின்னு விட்டாச்சு. இப்போ பார்த்தா இங்கே ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 ரவுண்டு வந்துடுறாப்புல. ஆட்டிடியூடு ரவுண்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அது இதுன்னு 3ஆவது ரவுண்டு வரையில் 10th மேக்ஸ்லேயும் 12th ஃபிசிக்ஸ் மேக்ஸ்லாம் அவங்களுக்கு 60% எடுத்தால் அடுத்த கட்டத்துக்கே கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது அவன் இவ்வளோ படிச்சுட்டுமே இப்போ ஃபீல் பண்ணுறாப்புல. ஸோ நம்ம அப்போ இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்கிற நாலேஜோடு இருந்தமே தவிர இதெல்லாம் இதுக்கு தேவைங்கிறதே தெரியலை. இப்போ யாரும் அப்படி இருக்க மாட்டேங்க. அப்படிங்கிறத விட ஒரு அசால்ட்டாக இந்த மாதிரி இருக்குவாங்க சில பேர். அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு இப்போ உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களோ இல்லை சுற்றி உள்ளவங்க யாரோ அக்கம் பக்கத்து வீட்டு பசங்களோ இருந்தால் ஒவ்வொன்றுக்குமே 6% வேணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சுதான் படி நம்ம புஷ் பண்ண போகிறதில்ல, அவங்க எடுக்கட்டும்னு தான் இருந்தது. பட் படின்னு புஷ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பண்ணியிருந்தால் இவ்வளோ எடுத்தும் இப்போ அவங்க தடுமாறி இருக்க மாட்டாங்கல்ல. படித்தா தான் லைஃப்பில் முன்னேற முடியும், புஷ் பண்ணி தான் படிக்க வைக்கணுங்கிறதுக்கு மைண்ட் செட்டில் நான் பேச வரல. படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறதுக்குள்ள மரியாதைக்கும் படிக்காமல் அவங்க அவமானப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதிர்காலத்தில் படிக்காதவங்களாம் முன்னேறலையா அப்படின்னு கேட்கலாம். அவங்க ஒவ்வொருத்தரையும் போய் சந்தித்து பார்த்தா தான் அவங்க எவ்வளோ அவமானப்பட்டு முன்னேறி இருக்காங்கிறது தெரியும். ஆனால் படித்தவங்க என்ன தான் வேலை கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணால் இருக்கலாம். ஆனால் படித்தவங்களுக்கு உள்ள மரியாதைங்கிறது வேறையாக இருக்குது. இப்போ நான் படித்த நமக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியே வேறு. அது இவ்வளவு இருந்துட்டு அந்த இன்டர்வியூன்னு ஒன்று அட்டன் பண்ணாதனால இன்றைக்கி அந்த நாலேஜு தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த பையன் இது பண்ணாலும் என்ன பண்ணாலும் போய் 10th 12th எடுக்க முடியுமா? ஸோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அந்த மாதிரி பசங்க இருந்தாங்கன்னா ஓரளவு 60% எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு மோட்டிவேட் பண்ண பாருங்கள். படிப்பு மட்டுமே உலகம்னு சொல்லவில்லை, படிப்பும் இருந்தால் கௌரவமாக இருக்கும். இன்றைக்கி இந்த பசங்க சந்தித்ததை நாளைக்கு இன்னொரு பசங்க சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுக்கெல்லாம் நான் யோசிக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எனக்கு அது யோசனை தோணுனதுனால அதை நினச்சி இதை வீடியோ ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இவ்வளோ 1 முழம் 2 முழம் வருது. பார்த்தா அது ஒரே செடியில் பூத்தது தான். இதோட செடியை கூட நான் பின்னாடி லிங்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி விற்கிறதுக்கு நான் கட்டியிருக்க பூ எப்படியும் 100 ரூபா வரும். இன்றைக்கி எனக்கு அந்த 100 ரூபா மிச்சம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு செடி அதுவும் இந்த செடி பொழைக்குமா பொழைக்காதுன்னு ஒரு இத்துக்கூண்டு விளக்குமாத்து குச்சி அளவு வச்சது தான் அது பொழைச்சி இன்றைக்கி இவ்வளவு கொடுத்துருக்கு பாருங்கள் பூ. ஸோ இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணது 100 ரூபா அப்படிங்கிறது, இது வேலைக்கு போகிறோம் வீட்டில் இருக்கோம் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இந்த 100 ரூபா மிச்சம் பண்ணதே நம்மளோட ஏர்ன் பண்ணதுக்கான ஒரு விஷயம் தானே. அது அந்த மாதிரி தான் அன்றாடம் நம்ம என்ன மிச்சம் பண்ணுறோமோ அதை தான் என்னோடய ஏர்னிங்காக நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்குமே நான் அதை தான் சொல்கிறேன். நம்ம போய் வெளியில் சம்பாரித்தா தான் அந்த காசு அப்படிங்கிறதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அன்றாடம் ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணோமா அதுவே நம்ம சம்பாரித்ததாக நினச்சிக்கணும். அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நமக்கு நல்லது கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட இவ்வளோ அடர்த்தியாக இவ்வளோ நெருக்கமாக கிடைக்குமா? ஒரு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிற உரங்களை போட்டு வச்சதில் இவ்வளவு. அது மாதிரி அவங்கவுங்க அன்றாடு உள்ளதில் ஒரு 10 ரூபா மிச்சமானது உங்களோட சேலரியாக உங்களோட இது பண்ணணும். ஆனால் விற்கிற விலைவாசியில் என்னத்தை மிச்சம் பண்ணி 50 ரூபா எடுத்து வச்சாலும் அது 100 ரூபாய்க்கு மேற்கொண்டு நம்ம தலையில் தான் செலவாக விடுது. அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் அதுலேயும் ஒரு 50 ரூபா மிச்சம் பண்ண முடியுது இதுக்கு மாதிரி விஷயங்களில் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதை தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்குமே நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க ஃப்யூச்சர் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தான் அவங்கக்கிட்ட நம்ம இந்த சேவிங்ஸ் பற்றியும் சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு ஆண் குழந்தை எப்படி பெண் குழந்தைய வளர்க்குறதுக்கு தான் ரொம்ப விஷயங்கள் சொல்லி வளர்த்தோம். இப்போ ஆண் குழந்தைய வளர்க்குறது தான் பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அதை ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா விளக்கெல்லாம் வைக்கிறான்னு பார்த்தீங்களா? இது பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி அன்றாடம் உள்ள வேலைகளில் ஒரு வேலையாக கொஞ்சம் அழுக்காக இருந்ததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு முருகருக்கு வைப்போம்னு செஞ்சது. எல்லா வேலையும் பார்த்துட்டு டைம் பார்த்துட்டு யூடியூபுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதான் ஆசை. யூடியூப் ஆரம்பிப்போமா வேண்டாமான்னு யோசித்து பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எந்த வேலையுமே நடக்காதுன்னு ஒரு ஆரம்பித்த விஷயம். அது இன்றைக்கி 15 நாளைக்குள்ள 30 சப்ஸ்கிரைப் போனதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக இருக்குது. இது மானிட்டேஷன் ஆகுது ஆகலை, இன்கம் வருது வரல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இத்தனை பேர் இருக்கிறத நான் காப்பாற்றுறதுக்காக வச்சு இந்த சேனலை ரன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இப்போது மைண்டில் தோண ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 15 நாளைக்குள்ள யார் என்னன்னு தெரியாமல் நான்லாம் எடிட்டிங்னா என்னன்னே தெரியாதுன்னு பார்த்தேன். எனக்கு இன்னுமே இந்த பாருங்கள் கேமராலாம் எடுக்க தெரியல. ஆனால் மனசில் ஒரு உந்துதல் எதையோ பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சதை வச்சு செய்வோன்னு பண்ணினேன். ஆனால் என்னை மாதிரி உள்ளவங்களும் என்னை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷத்தில் தான் கொடுக்குது எனக்கு. திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். ஒருத்தர் கூட பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங்னாலாம் என்னன்னே தெரியாது. இப்போ பார்த்தா அது ஒன்று கற்றுக்குறேன். டெய்லி ஒன்று கற்றுக்கிறதுக்காகவே பொழுது விடிகிற மாதிரி இருக்குது எனக்கு. சின்ன பிள்ளைலேருந்து அப்படி தான். டெய்லி ஒன்று கற்றுக்கணும். என்னை பொறுத்தளவு டெய்லி ஒன்று கற்றுக்கணும். டெய்லி ஒரு 50 ரூபா சம்பாரிச்சா அதில் ஒரு 2 ரூபா மிச்சம் பண்ணணும். நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணணும். நல்ல மனிதர்கள் இப்போ உங்களெல்லாம் இது பண்ணுற மாதிரி என்ன என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.